ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பா உங்களை அன்பா வரவேற்கும். இன்னைக்கு டே 13. ஓகேங்களா? ஃப்ரீ கோர்ஸ் 30 டேஸ்ல வந்து 14 நாள் பார்த்தாச்சு. இப்ப 3வது அதிகாரம் திருக்குறள் பார்க்க போறோம். தென் சான்றோர் சித்திரம், அதாவது இப்ப நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, பத்தியிலிருந்து படித்து பார்த்து விடை எழுதுக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். தென் அதோட உவமையை பொருளோடு பொறுத்துக்க, இந்த 3 டாபிக்குமே இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருக்குறள். திருக்குறள். திருக்குறள்ல பொறையுடைமை அப்படின்னு அதிகாரத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பொறையுடைமை அதிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 5 குறிப்புகள் நான் சொல்லுவேன். சரிங்களா? திருக்குறள் பத்தின குறிப்புகள் தினந்தோறும் 5 குறிப்புகள் சொல்றேன். அந்த 5 குறிப்பும் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன 5 குறிப்புகளையும் ரீகால் பண்ணிடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்களிலேயே அதிகமான செய்யுள்களால் பெயர் பெற்ற ஒரே நூல் என்று சொல்லக்கூடியது திருக்குறள். இதுவரை 100க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏன்னா 108 மொழி வந்துருச்சு. பொதுவா 100க்கு மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 3வது பாயிண்ட், திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. இதுல பாத்தீங்கன்னா 55 பாட்டு, 53 புலவர்கள் பாடப்பட்டிருக்காங்க. இதை பதிப்பித்து தஞ்சையில வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். எந்த வருடம்? 1812. திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவரோ இந்த திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் என்றால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அடுத்து, திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜி போப் இதை 1886ஆம் ஆண்டு வெளியிட்டார். ரஷ்ய நாட்டுல அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில ஒரு சுரங்க பாதுகாப்பு பெட்டகம் இருக்கு. அந்த பாதுகாப்பு பெட்டகத்திலையும் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில விவிலியத்தோட திருக்குறள் வச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. சரி, இதுல பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு, 133 அதிகாரங்கள் இருக்கு, 1330 குறட்பாக்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம் அறத்துப்பால 38 அதிகாரம் இருக்கு. அதுல என்னென்ன இயல் இருக்குன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் மற்றும் ஊழியல். பாயிரவியல 4 அதிகாரம், இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவரவியல்ல 13 அதிகாரம், ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம். அடுத்து நேற்றைய வகுப்புல நான் சொன்ன மாதிரிதான் பொருட்பால்ல பாத்தீங்கன்னா 70 அதிகாரம் இருக்கு. அரசியல், அங்கவியல், குடியியல். 25 பேர் உட்காந்து அரசியல் பேசுவான், 32 போயிடும். என்னது? அங்கம், அங்கவியல 32. அடுத்து குடியியல் 13, மிச்சம் 13 பேர் தான் இருக்கான். 25 பேர் அரசியல் போயிரும், அரசியல் பேசுறான், 32 பல்லும் போயிரும் அங்கவியல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 13 குடியியல், 13 பேர் தான் குடியில இருக்காங்க. சரி, இன்றைய அதிகாரத்தை நம்ம பார்க்க போறது காமத்துப்பால். காமத்துப்பால்ல 25 அதிகாரம் இருக்கு. காமத்துப்பால்ல 25 அதிகாரம். அதுல 2 இயல் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு களவியல், இன்னொன்னு கற்பியல். களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரம். களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரம். சரிங்களா? ஓகே, நம்ம ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம பார்த்தோம், சிறு சிறு குறிப்புகள் மட்டும் தான் சொல்றேன். அது ஈஸியா நீங்க மெமரி வச்சுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இருக்குதுல யூனிட் 8லயும் திருக்குறள் அதிகமா கொண்டு வர்றாங்க, தமிழ்லயும் திருக்குறள் 20 அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லையா. சரி, இப்ப பாருங்க, அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். அறத்துப்பால். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அடுத்து ஊழியல். ஊழியல் திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னா 9 இயல்கள் இருக்கு. பாயிரவியல் எத்தனை இருக்கு? 4 அதிகாரம். இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவரவியல்ல 13 அதிகாரம், ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம். அடுத்து பொருட்பால். பொருட்பால்ல மொத்தம் 70 அதிகாரம் இருக்கு. சரிங்களா? பொருட்பால்ல 70 அதிகாரம், 3 இயல்கள். அரசியல், அங்கவியல், குடியியல்.
ஓகேங்களா? அரசியல், அங்கவியல், குடியியல். இதுல பாத்தீங்கன்னா 25 பேர் அரசியல் பேசுறான், அவனுக்கு 32 பல்லும் போயிரும். மிச்சம் 13 பேர் தான் குடியியல்ல இருக்கா. முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து பாக்குறது, இன்றைய வகுப்பு நம்ம பாக்குறது காமத்துப்பால். காமத்துப்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 அதிகாரம் இருக்கு. 25 அதிகாரம் இருக்கு. களவியல் 7, கற்பியல் 18. சோ இந்த 133 அதிகாரங்களும் முடிஞ்சிருச்சுங்களா? 133 அதிகாரங்களும் முடிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்கு? திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்கு? முப்பால், இயற்கை வாழ்வில்லம், உத்திரவேதம், வாயுரை வாழ்த்து, அறவிலக்கியம், முதுமொழி, பொருளுரை, உலக பொதுமறை, திருவள்ளுவம், வாழ்த்து. இது எல்லாமே திருக்குறளுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். இது எல்லாமே திருக்குறளுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். இன்றைய 3வது பாயிண்ட், திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதுற எத்தனை பேர்? 10 பேர். இதுல யாருடைய உரை சிறந்த உரையாக இருக்கு? பரிமேலழகர் உரையே சிறந்த உரையாக இருக்கு. சரி, திருக்குறளுக்கு முதன் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளுக்கு முதன் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள் என்று சொல்லக்கூடியது அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம் என்று சொல்லக்கூடியது நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு விதை என்று சொல்லக்கூடியது குன்றிமணி விதை. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா, குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா அது திருக்குறள் தான். குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா அது திருக்குறள் தான். இப்ப நம்ம திருக்குறள் பத்தின குறிப்புகள் பார்த்தாச்சு. தினந்தோறும் 5 குறிப்புகள் பார்க்கலாம், ஒவ்வொரு அதிகாரம் பார்த்துடலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது திருக்குறள்ல பொறையுடைமை. ஓகேங்களா? பொறையுடைமை அப்ப என்னது? பொறுத்து கொள்ளுதல். பொறையுடைமை என்னப்பா? பொறுத்து கொள்ளுதல். எப்படி மேம்? பொறையுடைமை என்ற சொல், பொறை என்றால் பொறுமை, பொறை என்றால் பொறுமை. அந்த பொறை என்றால் பொறுமை என்று சொல்றோம். அப்ப இதுல என்ன இருக்கு? பொறுத்து கொள்ளுதல். முதல் பாடல் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஓகேங்களா? தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்ன சொல்றாங்க? நிலமாகப்பட்டது, நிலமாகப்பட்டது தன்னை எவ்வளவோ தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தோண்டாக பார்த்தா அது எந்த அளவுக்கு பொறுமையா போகுதோ, அதே மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் இழிவுபடுத்துறாங்களோ அவங்க இழிவுபடுத்துறத நினைச்சு நம்ம பொறுமையா போகணும். அகழ்வாரை, சரிங்களா? அகழ்வாரை, அகழ்வாரைனா தோண்டுபவரை. அகழ்வாரைனா என்ன வரும்? தோண்டுபவரை. சரிங்களா? தோண்டுபவரை. இகழ்வார், இகழ்வார் என்றால் இழிவுபடுத்துவோர். இகழ்வார் என்னது? இழிவு படுத்துவோர். இதுல பாருங்க, மோனையும் இருக்கு, எதுகை இருக்கு. அடிமோனை, சரி, அடி எதுகை இருக்கு. அகழ்வார், அகழ்வார் இருக்குங்களா? அகழ்வார், அகழ்வார் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப இது அடி எதுகை, மோனை வராது. இங்க ஆ இருக்கு, இங்க ஈ இருக்கு. ஓகேங்களா? சோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமாகப்பட்டது தன்னை எவ்வளவோ தோன்றாங்க, அது எவ்வளவு அருமையா பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் இழிவுபடுத்துறாங்களோ, நம்மள யார் யாரெல்லாம் இழிவுபடுத்துறாங்களோ அதையும் நம்ம பொறுத்துக்கிறணும். இதுல என்ன அணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போல, போல என்ற சொல் வந்துருச்சா? போல என்ற சொல் வந்தாலே இது உவமை அணி. போல என்று சொல் வந்தாலே இது உவமை அணி. அடுத்து பாருங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. சரிங்களா? பொறுத்தல் இறப்பினை என்றும், அதாவது ஒருவர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது, ரொம்ப ரொம்ப
சிறந்தது. அதை விட சிறந்தது அவங்க செஞ்ச துன்பத்தை மறைக்கணும், அவங்க கொடுத்த கஷ்டத்தை நம்ம மறைக்கணும். பொறுத்தல் தொழிற்பெயர்ல வரும். பொறுத்தல் என்பது தல் விகுதி பெற்றிருக்கு இல்லையா, தொழிற்பெயர். பொறுத்தல் என்றால் பொறுத்து கொள்ளுதல். பொறுத்தல் என்ன வரும்? பொறுத்து கொள்ளுதல். அதனை மறத்தல், மறத்தல் மறந்து விடுவது. இறப்பினை என்றும், இறப்பினை என்று சொல்லக்கூடாது, இறப்பு கிடையாது. பிறர் செய்த துன்பங்களை, பிறர் செய்த துன்பங்களை. என்ன சொல்றாங்க? பிறர் செய்த துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் நன்று. அதனை, அதனை மறக்கக்கூடியது. அதை விட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனினும், அதை விட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அத அவங்க செஞ்ச கஷ்டத்தை செஞ்ச துன்பத்தை எல்லாம் மறந்துடணும், மறந்துடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுவதோ சிறந்தது. அதனை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுதல். இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. மடவார் என்றால் அறிவற்றவர். மடவார் என்ன இங்க யார் சொல்றாங்க? அறிவற்றவர். இன்மையில் இன்மை, இன்மைனா என்னது? இனிமை வேற, இன்மை வேற. இன்மைனா, இன்மைனா வறுமை. இன்மைனா என்னது? வறுமை. சரிங்களா? வறுமை. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. சரிங்களா? என்ன சொல்றாங்க? நம்மனால விருந்தினர்களை, விருந்தினர்களை வரவேற்க முடியாது, தவிர்க்கக்கூடிய நிலை. வறுமையிலேயே கொடிய வறுமை. சரிங்களா? விருந்தினர் வர்றாங்க, அவங்க நம்மளால வரவேற்க முடியல, அது வறுமையிலேயே மிகப்பெரிய ஒரு வறுமை. அறிவு இல்லாதவங்க செய்யக்கூடிய தீமையை நம்ம எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறோம்? சரிங்களா? அறிவு இல்லாம செய்யக்கூடிய தீமைகளை நம்ம பொறுத்துக்கிறோம். அது வலிமையில் சிறந்த வலிமை. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நமக்கு அதிகமான வறுமை இருக்கு, அவங்க நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கோம். அது பெரிய வறுமை, பெரிய வறுமை. அது ஒரு கொடிய வறுமை. அதே மாதிரி அறிவில்லாதவங்க எந்த அளவுக்கு நமக்கு தீங்கு செய்யறாங்களோ அதை பொறுத்துக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய வலிமையிலேயே சிறந்த வலிமையாக கருதப்படுது, சிறந்த வலிமையாக கருதப்படுது. இதுல ஓரால் விருந்தொரால் அப்படிங்க, இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை வடவார் பொறை. அறிவற்றவர் செய்யக்கூடிய தீமைகளை நம்ம பொறையினால் பொறுமை, தீமைகளை பொறுத்துக்கணும். ஒரு ஆள் என்று சொல்லக்கூடியது என்ன குறிக்குது இங்க? தவிர்த்தல், தவிர்த்து விடுதல். ஓகேங்களா? பாருங்க. விருந்தினரை வரவேற்க இயலாது, தவிர்க்கக்கூடிய நிலை. ஏன்னா அது பெரிய கொடிய வறுமை. அதே மாதிரி அறிவற்றவார் செய்யக்கூடிய, அறிவு இல்லாதவங்க, பேதையார் சொல்லலையா, அறிவற்றவர் செய்யக்கூடிய தீமையில பொறுத்துக்கிறது வலிமையிலேயே சிறந்த வலிமை, வலிமையிலேயே சிறந்த வலிமை. அடுத்து பாருங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். என்னது நிறையுடைமை? நிறையுடைமை என்று சொல்லக்கூடியது நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் நம்மை விட நீங்காம இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையை நம்ம கடைபிடித்து இருக்கணும், பொறுமைய நம்ம கடைபிடித்து இருக்கணும். ஒழுதல்னா வாழ்தல். சரிங்களா? நிறையுடைமை நற்குணங்கள் நீங்காமை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை பொறுமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமையை நம்ம போற்றி காக்க வேண்டும். அதான் சொல்றாங்க, நற்குணங்களாகப்பட்டது நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும், போற்றி காக்கல் வேண்டும். அடுத்து பாரு. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். ஒருத்தார் தண்டித்தவர். ஒருத்தார் என்றால் தண்டித்தவர்.
ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பொறுத்தானா பொறுத்து கொள்றவங்க, பொதிந்து மனசுலயே வச்சுக்கிறவங்க. சரிங்களா? பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவரோ, பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளாமல், சரிங்களா, பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறவங்களை தான் சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் இருக்கேன், சரிங்களா, நம்ம திருக்குறள் லைன்லயே பார்க்கக்கூடாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நான் என்ன பண்றேன், பதிலுக்கு பதில் ஏதோ சொல்லுவாங்கல்ல, திரைப்படங்கள்ல சொன்ன மாதிரி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. அது மாதிரி நம்ம செய்யவே கூடாது. என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்க மனசுல பதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, அவங்களுக்கு எந்த ஒரு தப்புமே நம்ம செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு தவறுமே நம்ம செய்யக்கூடாது. அதனாலதான் ஒரு தீங்கு, அடுத்தவங்க செய்யக்கூடிய தீங்க பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறோம் பாருங்க, அவங்கள சான்றவங்க என்னைக்குமே ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்களாம். ஆனா பொறுத்து கொள்றவங்கள மனசுல வச்சுக்கிருவாங்களாம். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை சான்றோர் ஒருபோதும் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த செய்யறாங்கல்ல, ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்க, அந்த தீங்கு செய்யறவங்கள நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், சரிப்போ விட்டு போ அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க பண்ற தீங்குல பொறுத்து வைக்கிறவங்கள அந்த சான்றோர் என்ன சொல்றாங்க, பொன் போல பதிஞ்சு வைக்கிறாங்க, தன்னோட மனசுல பதிஞ்சு வைக்கிறாங்க. அப்ப ஒருத்தார் தண்டித்தவர் ஒன்றாக, ஒரு பொருட்டே இல்லப்பா அனுப்பிச்சாங்களே, ஒரு பொருட்டே இல்ல. ஓகே. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும் என்றால் உலகம் உள்ளவரையும் புகழ் கிட்டும். பொன்றும் திணையும் என்றால் உலகம் உள்ளவரையும் புகழ் கிட்டும். பொறுத்தாருக்கு யாரு, அவங்க செய்யற பொறுத்தவங்க பொறுத்து கொள்றவங்களுக்கு, பிறர் செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இப்ப நான் இருக்கேன், என்ன வச்சுக்கோங்க, நான் தண்டிச்சுட்டேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் தான் இன்பம். நான் ஒருத்தவங்கள பழி வாங்கிட்டேன், எனக்கு ஒரு நாள் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன், அது எனக்கு ஒரு நாள் மட்டும் தான் இன்பம். ஆனா அவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் அவங்களுக்கு மன்னிச்சு விட்டுறேன், அப்ப எப்படி இருக்கும், உலகம் உள்ளவரையும் என்னோட புகழ் நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கும். பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தாயானால் உனக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஆனா அந்த தீமையை நீ ஒரு பொருட்டா நினைக்காம அதை நீ பொறுத்துக்கிட்ட அப்படின்னா உலகம் உள்ளவரை உனக்கு நிலைச்சு நிற்கும். உலகம் உள்ளவரையும் நிலைச்சு நிற்கும். ஒருத்தார் என்றால் தண்டித்தவர். பிறர் செய்யக்கூடிய தீமையை தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஆனால் அந்த தீமையை மறந்து மன்னித்து பொறுத்து கொண்டவங்களுக்கு உலகம் உள்ளவரையுமே கிட்டும். ஓகே. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல, அதாவது செய்ய முடியாத, செய்யக்கூடாத துன்பச் செயல்களை அடுத்தவங்க நமக்கு செஞ்சாலும் நம்ம அந்த துன்பத்தை வருந்தி ஏத்துக்கிட்டோம், வேற வழியே இல்லை, அதுக்கு மாறாக அவங்க நல்லது மட்டும்தான் செய்யணும். நொந்து என்று சொல்லக்கூடியது வருந்தி, நோனந்து என்று சொல்லக்கூடியது வருந்தி, துன்பத்துக்காக வருந்தி. நமக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கப்பா, வேற வழியே இல்ல, கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, துன்பத்துக்கு வருந்தி, நமக்கு ஒருத்தவங்க நமக்கு நமக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுத்துறாங்க, அந்த துன்பத்தை நம்ம என்ன செய்யணும், ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யவே கூடாது, அதற்கு மாறா நம்ம நல்ல விஷயத்த மட்டும்தான் செய்யணும், அதற்கு மாறா நம்ம நல்ல விஷயத்த மட்டும்தான் செய்யணும். அதான் செய்யத்தகாத துன்ப செயல்களை அடுத்தவங்க நமக்கு செஞ்சாலும் நம்ம அந்த துன்பத்துக்காக வருந்தி அறத்துக்கு மாறான நேர்மைக்கு மாறான செயல்களை அவங்களுக்கு செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க செய்யாம இருக்கிறது என்னது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுதான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்றுவிடல். என்ன சொல்றாங்க, செருக்குனால ஒருத்தவங்க கெடுதல் செய்யறாங்க, சரிங்களா, கெடுதல் செய்யறாங்க, அதை நம்ம என்ன பண்ணோம், தகுதி என்று சொல்லக்கூடியது இங்க பொறுமையை குறிக்குது.
தகுதி என்று சொல்லக்கூடியது இங்க பெருமையை குறிக்குது. மிகுதி, ஒருத்தங்க பணக்காரனா இருக்கா, சரிங்களா, பணக்காரனா இருக்கா, அந்த பணச்செருக்குல வந்து அவன் செய்யறான், சரிங்களா. ஒருத்தங்க திமிரு பண்றான், அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம அத பொறுமையா பொறுத்து போகணும். மனச்செருக்குல எவனாவது நமக்கு திமிரு பண்ணா, தப்பு பண்ணா அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிச்சு விடணும். தகுதி, தகுதினா என்னது, நம்முடைய பொறுமை. பொறை என்றாலும் பொறுமைதான். அந்த குரலுக்கு ஏற்றாற் போல நம்ம அந்த பொருள்களை புரிஞ்சு நடக்கணும், ஓகேங்களா. மிகுதியான் மிக்கவை, ஒருத்தன் பணத்திமிர நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பண்றான். செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். எவனாவது நம்ம கெடுதல் நினைக்கிறானா, அப்ப நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு நம்ம பொறுமையிலேயே அவனை வெற்றி காக்கணும், ஓகேங்களா. பொறுமையிலேயே வெற்றி காக்கணும். அடுத்து, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வை இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்க ரொம்ப வரம்பு கடந்து பேசுறாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ் நிறைய இது பண்றாங்க, அவங்க தீய சொற்களை என்ன செய்யறோம், ரொம்ப வரம்பு மீறி பேசுறவங்க தீய சொற்களை நம்ம பொறுத்து கொள்றோம், பொறுத்து கொள்றோம். அதான் என்ன சொல்றாங்க, பற்றற்ற துறவியரனும் மேலானவர். துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர். துறந்தார் என்றால் பற்றினை விட்டவர். வரம்பு கடந்து பேசுறாங்க, சரிங்களா. துறந்தார் என்றால் பற்றினை விட்டவர், பற்றினை விட்டவர். தூய்மை உடையார் இறந்தார்வாய். இறந்தார் என்றால் யாரு, வரம்பு கடந்தவங்க, வரம்பு மீறி பேசக்கூடியவங்க, வரம்பு மீறி பேசக்கூடியவர்கள், வரம்பு மீறி பேசுபவர்கள், ஓகேங்களா. இன்னா சொல், இன்னா சொன்னது தீய சொல், இன்னாச்சொல் என்று சொல்லக்கூடியது தீய வார்த்தைகளால பேசக்கூடியது. இன்னா என்றால் தீய. நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். அப்ப பாருங்க, பொறுமை, பொறை என்றாலும் பொறுமைதான், நோர்க்கிற்பவர் என்றாலும் பொறுமைதான், தகுதி என்றாலும் பொறுமைதான். ஓகே, அடுத்து பாருங்க. உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பர் பெரியர், அதாவது சாப்பிடாம உணவு அருந்தாம நோன்பை மேற்கொள்ளக்கூடிய. உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளக்கூடிய பெரியவர்களை விட, சரிங்களா, உண்ணா நோன்பு மேற்கொள்ளக்கூடிய பெரியவரை விட தம்மை இகழ்வாருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே ரொம்ப மேலானவர். தம்மை இகழ்வாருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களே மேலானவர்கள். நோற்பார் அப்படின்னா என்னது, நோன்பு நோற்கக்கூடியவர்கள். உண்ணாது சாப்பிடாம உணவருந்தாம, சரிங்களா, நோற்பார். நோற்பார் என்றால் நோன்பை மேற்கொள்ள கூடியவர், நோன்பை மேற்கொள்ள கூடியவர். நோன்புனா என்னப்பா, விரதம் தான், வேற எதுவுமே இல்லை. பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இன்னா என்றால் தீய சொல், சரிங்களா. இன்னா என்பது என்னது, தீய சொல்லை குறிக்குது, ஓகேங்களா. அது என்ன சொல்றாங்க, உண்ணா நோன்பு மேற்கொள்ளக்கூடிய பெரியவர்களை விட தம்மை இகழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப மேலானவர். புரிஞ்சிருச்சுங்களா. இப்ப நம்ம இன்றைய வகுப்புல திருக்குறள்ல பொறையுடைமைனா என்ன, ஒருத்தவங்க நமக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் நம்ம பொறுத்து போகணும், என்ன கெடுதல் பண்ணாலும் பொறுத்து போகணும். முதல் குறள் என்ன சொல்லுது, ஒரு பூமி நம்மள தோன்றாங்க எந்த அளவுக்கு, நான் பூமியாகப்பட்டது நம்ம எவ்வளவோ தோண்டிக்கிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு பொறுத்து போகுதோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை யாராவது கெடுதல் பேசினா, இழிவான வார்த்தைகள் பேசினா பொறுத்துக்கோங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனின் நன்று. என்ன சொல்றாங்க, இப்ப ஒருத்தவங்க நமக்கு வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசுறாங்க, அப்ப அதை நம்ம பொறுத்து போகணும், சரிங்களா. அதாவது மூன்றாவது குறள் என்ன சொல்றாங்கன்னா, இன்மையில் இன்மை, ஒரு விருந்தா வர்றாங்க, நமக்கு வரவேற்கிறதுக்கு நம்மளோட வசதி இல்ல, அதே மாதிரி அது வந்து வறுமையில ஒரு கொடிய நோயாவும் இருக்கும், அதே மாதிரி செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்வது நம்முடைய மன வலிமை, ஓகேங்களா. ஒவ்வொரு குறளுமே பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்றத பத்தி சொல்றாங்க. ஒருத்தவங்க நம்ம கெடுதல் பேசுறாங்களா, கெடுதல் நினைக்கிறாங்களா, அவங்களே வெட்கப்படுற அளவுக்கு அவங்க நீங்க நல்லதே செய்யுங்க, அதுதான் இந்த குறள்ல நமக்கு சொல்றேன், ஓகேங்களா. சரி, இப்ப உவமையால் விளக்கக்கூடிய பொருள். உவமையால்
விளக்கக்கூடிய பொருள் பார்க்க பாருங்க. யானை புக்க புலம் போல, பானை கிடையாது, யானை புக்க புலம் போல. அதாவது யானை கையில நம்மளா போட்டோம்னா அந்த அந்த வயல்ல கூடியது எல்லாமே அப்படி இருக்கும். ஆனா யானை உள்ள போச்சா என்ன ஆயிரும், அது யாருமே சாப்பிடாம கெட்டு போயிரும், யாருமே சாப்பிடாம அழிஞ்சு போயிரும். அப்ப யானை புக்க புலம் போல என்று சொல்லக்கூடிய இந்த ஓமை எதை குறிக்குதுன்னா, தானாக்குவதா கிடையாது, வீணாக்குவது, உருவாக்குவது, முயற்சி செய்வது. வீணாயி போயிரும். யானை அந்த வயலுக்குள்ள போச்சா நெற்பயிர் ஃபுல்லா அழிஞ்சு போயிரும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், வீணாக்குவது. அடுத்து பாருங்க, தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல. ஒரு குளத்துல போய் தாமரை போய் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா நீர் ஒட்டியும் இருக்கும் ஒட்டாம இருக்கும். சொல்லுவாங்களா, இவன் என்ன பட்டும் படாம பேசுறான், ஒரு உறவுகளை பார்த்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் ஒட்டாமலும் இருக்கும் ஒதுங்காமலும் இருக்கும். அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா கை குழந்தை செயல்பாடு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் சொன்னாலும் கேட்பாங்க, நீங்க சொன்னாலும் கேட்பாங்க. அவன் என்னடா மெச்சூரிட்டியே இல்லாம இருக்கா சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியது. அடுத்து தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. இந்த பழமொழியோட பொருள் என்ன, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. என்னன்னா, நான் ஒரு பழமொழி, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்ல நிக்க நேரம் இல்ல, சும்மா இருந்தாலும் இருப்பான் ஆனா அவனுக்கு வேலை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட அர்த்தம் தான் இந்த தட்டி போட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்ல, நேரமின்றி உழைப்பது. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. குத்துக்கல் ஒரு காலத்துல இருந்தா அப்படி இருக்கும், சரிங்களா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலானா எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் கேட்டுதாங்க, லாஸ்ட் இயரே கேட்டுதாங்க அந்த கொஸ்டின். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, மழை பெய்யும் வெயில் அடிக்கும், அதுக்கு ஏதாவது தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அது என்னன்னா கவலை இல்லாம இருக்கக்கூடியது, கவலை இல்லாம இருக்கக்கூடியது. அடுத்து மழை காணா பயிர் போல. மழைனா தானே விவசாயம் செலுத்தி இருக்கும். அப்ப என்ன ஆயிருச்சு, மழை காணா பயிர் போல. சோகத்துல இருக்காங்க, சரிங்களா, சோகத்துல இருக்காங்க. இரட்டை கிளவி போல. இரட்டை கிளவி பாம்பு பாம்பு அப்படி ஒட்டி ஒட்டி போதா, ஒற்றுமை, ஒற்றுமை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கண்ணை இமை காப்பது போல. கண்ணை இமை காப்பது, அந்த காப்பதுலயே இருக்கு ஷார்ட்கட், பாதுகாப்பது. கண்ணை இமை காப்பது போல, பாதுகாப்பது. சோ பாதுகாப்பு. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ரொம்ப தெளிவு, பொருந்தாத இணையை கண்டறிக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, தெளிவு, தெளிவா இருக்கா. நகவும் அதையும் போல, நட்பு ஒற்றுமை. நீர்மேல் எழுத்து போல, இங்கடும் தாய்மா அங்கடும் தாய்மா, சரிங்களா. மலைமுகம் காணா பயிர் போல. இது எதை குறிக்குது, சோகத்தையும் குறிக்கும் வறுமையையும் குறிக்கும். அப்ப இங்க உவகை என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சி, உவகை என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாவா இருப்பாங்க, நினைக்கிறதுக்காக பொருந்தாத இணையம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மலைமுகம் காணா பயிர் போல என்று சொல்லக்கூடிய எதை குறிக்குதுன்னா, இதுதான் தவறான விடை. ஓகேங்களா. மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல். செழிப்பு இன்பம் வராது, சரிங்களா, செழிப்பு இன்பம் வராது. வறட்சி, மழை இல்லைன்னா வறட்சி இல்லையா, சோ வாட்டம் துன்பம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் இயலாத செயல், எண்ணி செயல்படாமை, விரைந்து வெளியேறுதல், விரைந்து வெளியேறுதல். அப்ப கம்பி நீட்டுதல் எதை குறிக்கும், வேகமா வெளியேறத பத்தி சொல்லும். ஓகேங்களா. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதான் விரைந்து வெளியேறுதல். ஓகேங்களா. இன்றைய தினம் நம்ம என்னென்ன பார்த்தோம், அதாவது உரையிடைமை பார்த்தோம், சரிங்களா. உரையிடைமை இன்றைக்கு 30 குறள் முடிச்சாச்சு. டெய்லி 10 குறள் ஜஸ்ட் நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம், அந்த பொருள்களை மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து ஓமைக்கு பொருள் பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போது சான்றோர் சித்திரம். சான்றோர் சித்திரம் இவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா யாருன்னு, அவர்தான் சீவை தாமோதரனார். சீவை தாமோதரனார். ஃபர்ஸ்ட் இவரை பத்தின குறிப்புகளை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இவரை பத்தின குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போறோம். சரிங்களா.
இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1832 இருந்து 1901 வரும். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சீவை தாமோதரனார். இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தவர். இவரு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தவர். தமிழ் பதிப்புலகின் தந்தை. தமிழ் பதிப்புலகின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் சீவை தாமோதரனார். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய 20வது வயதிலே வந்து நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டாரா. 20 வயசுலயே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. வந்து நீதிநெறி விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூலை உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறாரு. 1868ல தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கும் சேனாவரையர் உரையையும், அதுக்கப்புறம் இறையனர் அகப்பொருள், கலித்தொகை, வீரசோழியம் இந்த மாதிரி நூல்களுக்கும் அதிகமா பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாரு. சரிங்களா? அதிகமா பதிப்பித்து வெளியிருக்காரு. சரி, என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சூளாமணி வசனம், நட்சத்திர மாலை, கட்டளை கலித்துறை, இந்த நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். சூளாமணி வசனம், நட்சத்திர மாலை, கட்டளை கலித்துறை என்று சொல்லக்கூடிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. நம்ம நேத்து வந்து ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சரிங்களா? ஆபிரகாம் பண்டிதரை பத்தின குறிப்புகள் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப சீவை தாமோதரனுக்கு என்ன சிறப்பு பெயர்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பதிப்புலகின் தந்தை. சரிங்களா? தமிழ் பதிப்புலகின் தந்தை என்று சொல்றாங்க. யார? சீவை தாமோதரனார். சீவை தாமோதரனார். இப்ப இவரை வந்து ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று சொன்னோம். ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. ஓகேங்களா? ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சீவை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா பாத்துக்கங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாரு? ஆபிரகாம் லிங்கன். சரி, ஆபிரகாம் பண்டிதர். சீவை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தந்தை. ஏன்னா ரெண்டுக்குமே தமிழ் தமிழ் இருக்குல்லையா, அதுக்காக இதை கம்பேர் பண்ணி சொல்றேன். தமிழ் பதிப்புலகின் தந்தை. இவரு 20 வயசுலயே சரிங்களா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீதிநெறி விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறாரு. உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, 1868ல இவரு சேனாவரையர் உரை, தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும், அதுக்கப்புறம் கலித்தொகை, இறையனர் அகப்பொருள், வீரசோழியம் இந்த நூல்களுக்கும் அதிகமா பதிப்பிச்சு புகழ் கொண்டிருக்கிறாரு. இன்னும் நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சூளாமணி வசனம் எழுதியிருக்கிறாரு, நட்சத்திர மாலை எழுதியிருக்கிறாரு, கட்டளை கலித்துறை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இவருடைய தமிழ் பணியை பார்த்த பெர்சிவல் பாதிரியார் இவரை என்ன சொல்றாரு, தான் அவர் நடத்தின தினவர்த்தமானி அப்படின்ற இதழுக்கு ஆசிரியர். சீவை தாமோதரனாருடைய தமிழ் பணியை பார்த்துட்டு பெர்சிவல் பாதிரியார் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு தின வர்த்தமான அப்படியே ஒரு இதழ் நடத்திருக்காரு. அந்த இதழுக்கே இவரை ஆசிரியராக்கியிருக்காரு. சரிங்களா? ஏகப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? ஏகப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, இவரு லா படிப்பும் படிச்சிருக்காரு. கும்பகோணத்துல ஒரு அட்வொகேட்டா வேலை பார்த்திருக்காரு. 1884ல புதுக்கோட்டை உயர் நீதிமன்ற நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. பாருங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படக்கூடிய சீவை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தன்னுடைய 20வது வயசுலயே நீதிநெறி விளக்கம் என்ற நூலை உரையோட பதிப்பித்து வெளியிட்டாரு. ஓகேங்களா? 1868ல தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும், கலித்தொகை, இறையனர் அகப்பொருள், வீரசோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டவர். செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டவர். அது மட்டுமல்ல, 6ஆம் வாசக புத்தகம் அப்படின்ற பள்ளிப்பாட நூல்களை எழுதியிருக்கிறார். சரிங்களா? பாருங்க, கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் இந்த நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளிப்பாட நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார்
அவர் நடத்திய தினவர்த்தமானி என்ற இதழுக்கு இவரை ஆசிரியராக்கியிருக்காரு. அந்த சமயம் ஆங்கிலேயர் எல்லாருக்குமே இவர் தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. 1884ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரு லாவும் படிச்சிருக்கிறாரு. சரிங்களா? அரசாங்கத்திலேயே சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பிஎல் தேர்வுலையும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்துல வழக்கறிஞராக பணியாற்றி 1884ல புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இவரை பத்தின குறிப்புகள் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துறேன். சீவை தாமோதரனார். அவர் எங்க பிறந்தாரு? இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தாரு. சரிங்களா? எங்க பிறந்தாரு? இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்காரு சீவை தாமோதரனார். சரிங்களா? இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்கிறார். இவர் என்னென்ன பணியெல்லாம் மேற்கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆங்கிலேயருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து 20 வயசுலயே தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை உரையோட பதிப்பித்து வெளியிருக்காரு. சரி, என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா, நட்சத்திர மாலை, கட்டளை கலித்துறை, சூளாமணி வசனம், அந்த இதழ்கள் நூல்களை எழுதியிருக்கிறாரு. சரி, இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் என்ன பண்ணிருக்காருன்னா, இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவர் நடத்தின தினவர்த்தமானி என்ற இதழுக்கு, சரிங்களா, இவரை ஆசிரியராகவே ஆக்கிட்டாரு. ஆசிரியராகவே ஆக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, 1884ல இவர் புதுக்கோட்டையில, சரிங்களா, இவரு புதுக்கோட்டையில இருக்க உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றிருக்காரு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியு போப். ஜியு போப் நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா ஜியு போப் தான் நம்ம அதிகமா சொல்லியிருக்கோம். 40 வருஷம் திருக்குறளோட சுவையை படித்து சுவைத்தவர் ஜியு போப். அவர் எந்த வருஷம் திருக்குறளை பதிப்பிச்சு வெளியிட்டா? 1886ல திருக்குறளை பதிப்பிச்சு வெளியிட்டார். 1886ல திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டார். அவரை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஜி போப், இவருடைய பெற்றோர் ஜான் போப் மற்றும் கேத்ரின் யுனாபு. சரிங்களா? இவருடைய பெற்றோர், நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஜி போப்பை பத்தி, அதிகமான விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இதுல பெற்றோரை பத்தி கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இவர் பெற்றோரை பத்தி கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஆனா இவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஜி போப்போட ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். இவருடைய ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். இவர் எந்தெந்த நூல்களா மொழிபெயர்த்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, மணிமேகலை, சிவன் ஞான போதம் மற்றும் திருவாசகம், இந்த நூல்களை எல்லாமே இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. யாரு? ஜி போப். ஏன்னா நமக்கு அதிகமா வந்து ஜி போப் வந்து திருக்குறள் மட்டும்தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த தடவை பாத்தீங்கன்னா திருவாசகத்திலையும் கேட்கலாம், மணிமேகலையும் கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப நியூ சிலபஸா இருக்கு. இல்லாத ஒண்ணு கேட்பான்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா திருக்குறளை படித்தவர், திருக்குறளை படித்து சுவைத்தவர் ஜி போப் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை மொழிபெயர்த்தவர் எத்தனை இதை மொழிபெயர்த்துக்கான்றது சில பேருக்கு தெரியாது. தெரியாத ஒண்ண மட்டும் தான் அதிகமான வினாக்கள் கேட்பாங்க. சோ ஜி போப் மொழிபெயர்த்தப்பட்ட நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, ஓகேங்களா, மணிமேகலை, சிவன் ஞான போதம் மற்றும் திருவாசகம். இன்னும் சொல்ல போனா ஒரு நூலை இவர் எழுதியிருக்காரு. அந்த நூல் தான் வந்து திருவிக்க அவர்கள் படிச்ச முதல் நூல் சொல்லலாம். ஜி போப் எழுதிய ஒரு முத படிச்சவர் திருவிக்க தான். என்னன்னா, எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்னு நூலை ஜி போப் எழுதியிருக்கிறாரு. எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. திருவிக்க படிச்ச முதல் இலக்கண நூல் அதுதான். சரிங்களா? அடுத்து போயட்ஸ் ஆஃப் தமிழ்லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ் அப்படின்னு நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். போயட்ஸ் ஆஃப் தமிழ்லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ் அப்படின்னு நூல்களையும் ஜி போப் எழுதியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஜி போப் வந்து பாய்மர கப்பல்ல நம்மளுடைய தமிழகத்துக்கு வர்றதுக்கு 8 மாசம் ஆயிருக்கு. ஜி போப் வந்து பாத்தீங்கன்னா பாய்மர கப்பல்ல தமிழகத்துக்கு வர்றதுக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் இவரை பத்தின குறிப்புகளும் டெய்லி உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஜி போப் வினாக்கள் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. இது இல்லாத வினாக்களே கிடையாது. இவரு
பள்ளி குழந்தைகளுக்காகவே வினாவிடை முறையில 2 இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறார். சரிங்களா? பள்ளி குழந்தைகளுக்காகவே வினாவிடை முறையில 2 இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஸ்டோரியா சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்லைட்ல கொடுத்திருப்பேன். 1839 இவருடைய 19வது வயசுல சமயப்பணி ஆற்றுவதற்காகவே இவர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. சரிங்களா? தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உதகமடத்துல ஒரு ஸ்கூலை தொடங்கியிருக்காரு. ஏன்னா ஜீப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வாழ்ந்தப்ப அவர் இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக அறிஞ்சிருக்கிறார். ஜீப்போ தஞ்சாவூர்ல வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக அறிஞ்சிருக்கிறாரு. அப்பதான் அவரு தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிப்பது மாதிரி ரொம்ப ரொம்ப எளிதென்று, மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்கள் எல்லாம் எழுதி வெளியிட்டு இருக்காரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் இவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த கட்டுரையில புறநானூற்று பாடல்களும் எழுதியிருக்காரு, புறப்பொருள் வெண்பாமாலையுடைய விளக்கங்களும் எழுதியிருக்காரு, தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அவர் தஞ்சாவூர்ல வாழ்ந்திருக்க காலத்துல தமிழ் இலக்கிய இலக்கணங்களை அதிகமா தெளிவா கற்றிருக்காரு. அப்படி கற்றுக்கொண்ட ஜி.போ அப்ப தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பாடசாலை மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றதை உணர்ந்துகிட்டு சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சஞ்சிகை, இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் மொழி பத்தி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் ஜி.போ பத்தி சொல்லலாம். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரு. 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரு. எத்தனை வயசுல? 86வது வயசுல. 1908 பிப்ரவரி மாசம் அவர் இறந்துட்டார். சரிங்களா? 1908 பிப்ரவரி மாசம். அவர் அழகா ஒரு வசனம் எழுதியிருப்பார் தெரியுமா? தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும்ட்டு அவருடைய இறுதி உயிர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிர்ல எழுதி வச்சிட்டாங்க. தம்முடைய கல்லறையில இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுங்கன்னு உயிர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப 86 திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 1908 இறந்துட்டார். ஓகேங்களா? இவர் என்ன நூல்களாம் பதிப்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன், இந்த மாதிரி நூல்களை இவர் பதிப்பித்தாரு. ஓகேங்களா? பாருங்க. செந்தமிழ் செம்மல். சரிங்களா? செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி. போப் 1880 தென்னிந்தியாவுக்கு வந்தார். சரிங்களா? சென்னை அடைந்த போப் சாந்தோம் என்ற இடத்துல முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றிருக்கார். ஆங்கிலேயரான அவருடைய தமிழ் உரை கூடியிருந்த எல்லாத்துக்கும் பெரிய வியப்பை கொடுத்துச்சு. நம்மளால இப்ப ஒரு ஆங்கிலேயர் தமிழ் பேச எவ்வளவு ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி அந்த காலத்துல அவர் பேசின தமிழை பார்த்துட்டு அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு ஆங்கிலேயன் இந்த அளவுக்கு தமிழ் பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிச்சதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இவரு இன்னும் சொல்ல போனா தமிழ் மொழியை படிச்ச கொஞ்ச நாள்லயே ஐரோப்பியர்களும் தமிழ் மொழியை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அந்த பாருங்க, தமிழ் மொழியை பயிர தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியர்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்துல தமிழ் நூல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்காதான் இந்த தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இவருடைய திருக்குறள், திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை. திருக்குறள் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1886. 1886. திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா 1900. 1900. அப்பதான் தஞ்சாவூர்ல இருந்தப்ப அவர் தமிழ் இலக்கியம் ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டாரு. அப்ப அந்த மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சுதான் சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை அவர் எழுதினாரு. ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழ்ல எழுதி பதிப்பிச்சிருக்கிறாரு. சரிங்களா?
அது மட்டுமல்ல, இப்ப ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே எல்லா துறை கல்வியையும் பெறணும், அதுதான் முறைன்னு சொல்லி அந்த அப்படிப்பட்ட கல்விதான் அவங்களுக்கு பயனளிக்கும்னு சொன்னாரு. 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் தான் நம்முடைய ஜி.போ. ஓகேங்களா, நம்முடைய ஜி.போ. இவர் எந்த வருஷம் இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908 இவருடைய இறப்பு. சரிங்களா, ஜி.போ அவருடைய இறப்பு. அவர் தன்னுடைய கல்லறையில், தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவர் இறந்த பின்னாடி நீங்க என்னோட கல்லறையில இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரும் எழுதி வச்சிட்டாராம். உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று, எழுத வேண்டும் என்று தம்முடைய உயிர்ல எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா, தமது இறுதி உயிர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், இது யாருடைய கூற்று, இது யாருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் கேட்பாங்க. ஜி.போ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். சரிங்களா, இவர் என்ன நூலா மொழிபெயர்த்திருக்காரு? திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, மணிமேகலை, சிவஞான போதம் மற்றும் திருவாசகம். ஓகேங்களா, இவரு பாய்மர கப்பல்ல தமிழகம் வரைக்கும் எத்தனை மாதங்கள் ஆச்சு? 8 மாதங்கள் ஆச்சு. எந்த வருஷம் இவர் திருமணம் செஞ்சவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 1850 தான் இவர் திருமணம் பெற்றார். சரிங்களா, இவரு தஞ்சாவூர்ல 8 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அப்ப என்ன நூலை கத்துக்கிட்டாருன்னா, புறநானூறு மற்றும் நன்னூல், இந்த நூலை கத்துக்கிட்டாரு. இந்த நூலை இவர் கத்துக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கில தமிழ் அகராதி இவர் வெளியிட்டிருக்கிறாரு. சரிங்களா, இன்னும் சொல்ல போனா ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழ்லயே எழுதி பதிப்பித்தவர் இவரு. பொறுமை, நட்பு, சினமின்மை இதை விளக்கக்கூடிய 600 செய்யுள்களை நீதி நூல்களில் இருந்து எடுத்து தமிழ் செய்யுட்களமகம் அப்படின்னு ஒரு நூலையும் தொகுத்திருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமை, கோபம் இல்லாம இருக்குது, நட்பா இருக்குது, இதை விளக்கக்கூடிய 600 செய்யுள்களை நீதி நூல் இருந்து ஆராய்ந்து எடுத்து தமிழ் செய்யுட்களமகம் அப்படின்னு நூலாகவும் தொகுத்திருக்கிறாரு. ஓகேங்களா, இவரு 1885 இருந்து 1908 வரையும் இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில தமிழ் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. சரிங்களா, 1886 திருக்குறள் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 1990 திருவாசகத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 1908 அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் தன்னுடைய இறுதி உயிரில என்ன இருக்காரு? இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கண்டிப்பா என்னுடைய கல்லறை எழுதுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி உயிரில எழுதிட்டாரு. திருவிக்க படித்த முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற நூலை தான் ஜி.போ எழுதிய இலக்கண நூல் தான் அது. அத திருவிக்க படித்த முதல் இலக்கண நூல் எலிமெண்டரி தமிழ் கிராமர். ஓகேங்களா, எலிமெண்டரி தமிழ் கிராமர் இது திருவிக்க படித்த முதல் இலக்கண நூல். ஓகேங்களா, ஓகே. இலக்கண குறிப்பு: பிறந்தார். ஆர் என்றால் என்னது? படற்கை பலர்பால் வினைமுற்று. அருளிய, ஆள முடியுது பெயரச்சம், ஆள முடியுது பெயரச்சம். அடுத்து பாருங்க, தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடியது இலக்கண நூல். திருக்குறள் என்று சொல்லக்கூடியது அறநூல். புறநானூறு சங்க இலக்கிய நூல்கள். திருவாசகம் பக்தி நூல். தொல்காப்பியம் இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்க நூல், திருவாசகம் பக்தி நூல். ஓகேங்களா, அதாவது நமக்கு சான்றோர் சித்திரத்துல ஜி.போ கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா,
சரி, இன்றைக்கு நம்ம ஜி.போ மற்றும் சி.வை தாமோதரனார் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இதுல ஜி.போ பத்தின குறிப்புகள் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். இன்னைக்கு நடந்த கிளாஸோட டெஸ்ட் லிங்க் டிரைவ்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல 20 நாட்களுமே 20 அதிகாரங்கள் கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவோம். சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க அன்னன்னைக்கே படிச்சு அன்னன்னைக்கே பொருள் மட்டும் பார்த்துக்கங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பொறையிடமைனா என்ன, பொறுமையை கையாண்டுறது, ஒழுக்கமுடைனா என்ன, நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றி வாழக்கூடியது, கல்வி என்ன, கல்வியின் முக்கியத்துவத்தை பின்பற்றக்கூடியது. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.